உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே உங்களுடைய அன்கண்ட்ரோல் மைண்ட். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கோயிலில் ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த கோயிலில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அந்த கோயிலில் பக்தர்கள்லாம் விரதம் இருக்கிறத அதை பார்த்துச்சு. ஏன் நாமளும் விரதம் இருக்கக்கூடாது, நாமளும் கடவுள் கோயிலில் தான் நமக்கு சாப்பாடெலாம் கிடைக்கிது, நாமளும் ஏன் கடவுளுக்காக விரதம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அது விரதம் இருந்துச்சான். அப்போ அது திங்க் பண்ணிச்சு, விரதம் இருக்கும்போது நம்ம விரதம் முடித்த பிறகு நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், அதனால் நம்ம சாப்பாடை முதல்ல எடுத்துடலாம்னு சொல்லி மரத்தில் ஏறி 2 பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கிடுச்சான். இப்போ விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிச்சான். கொஞ்சம் கழிச்சு சரி நம்ம விரதம் இருந்து முடிஞ்சோடனே நம்ம கையை எடுத்து எப்படி சாப்பிட்றது, அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழத்தை பக்கத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பக்கத்தில் பழத்தை வச்சுக்கிடுச்சான். அப்புறம் இப்படி பார்த்துச்சான். பார்த்துட்டு பழம் உள்ளே இருந்தால் என்ன வெளியே இருந்தால் என்னன்னு சொல்லி பழத்தை சாப்பிட்டுச்சான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அன்கண்ட்ரோல் மைண்ட் இருந்தோம்னா நம்ம எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. ஸோ கண்ட்ரோல் யுவர் மைண்ட்.